Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 22nd ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஹாஃப் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். போன கிளாஸ்ல ஸ்டார்ட் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஸோ 5 ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்கணும். அப்போ என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோஸ் ஈக்குவல் டு 1னா 1 பிரிண்ட் பண்ணும். 2 செகண்ட் ரோ எப்படி இருக்கு 1 2, தேர்ட் ரோ 1 2 3, ஃபோர்த் ரோ 1 2 3 4, ஃபிஃப்த் ரோனா 5 நம்பர்ஸும் வருது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் வருது. அப்போ உங்களுக்கு வந்து லாஜிக்கல் என்னது, கட்டாயம் ரோஸ் என்ன கொடுக்குமோ அத்தனை ரோஸ் நமக்கு வேணும். அதனால ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்காக போன கிளாஸில் பார்த்த மாதிரியே ரோஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்டர் லூப் என்ன பண்ணுவோம், இந்த எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு வந்து லைன் ரோஸ் வேணுமோ அதுக்கு செக்கிங் போயிடும். மோஸ்ட்லி இப்படி தான் செக்கிங் இருக்கும். அடுத்தது இன்னொரு லூப்புக்கு ஜே வச்சு எழுதியிருக்கோம். இந்த செக்கிங் என்னது, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 1 இருக்கும் போது இந்த லூப் ஒரு டைம் நடக்கணும். அப்போ இந்த ஐயை கான்சென்ட்ரேட் பண்ணி செக்கிங் கொடுத்துட வேண்டியதான். போன கிளாஸ் மாதிரியே தான் இது. ஆனால் பிரிண்ட்டும் தான் வேற. ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்து என்னது, இங்கே வந்து 1 1 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஜே வந்து ஜே கம்பேர் பண்ணும்போது என்னது, ஐயை கம்பேர் பண்ணிட்டு லூப்பிங் ஓகே, இன்னொரு லூப் முடிஞ்சிச்சு. இங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பாருங்க. என்ன மோஸ்ட்லி என்னன்னா 3 வேரியபிள் இந்த இடத்துல இருக்கு. ஐ இருக்கு, ரோஸ் இருக்கு, ஜே இருக்கு. இந்த 3 வேரியபிள் நமக்கு வந்து அந்த வேரியபிளை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். இப்போ இந்த இன்னொரு லூப்பை ஜே எடுத்துக்கோங்களேன். என்ன நடக்குன்னு பாருங்க. லாஸ்ட் ஸ்டெப் எடுங்க, பிரிண்ட் பண்றதுக்கு வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐ வந்து என்னதான் இருக்கும், ஐ ஈக்குவல் டு 5th ரோ அப்படிதானே, ஐ ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். உள்ள நுழையிறீங்க. அப்ப இந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி, ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஜே ஈக்குவல் டு 1 ஏதோ பிரிண்ட் பண்ணுது. அடுத்து திருப்பி ஜே ஈக்குவல் டு 2 திருப்பி செக் பண்ணுது. திருப்பி என்னது 5 டைம்ஸ் இந்த லூப் நடக்குது. ஏன்னா ஐ ஈக்குவல் டு 1னா செக்கிங் 5 டைம்ஸ் சொல்றோம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம். நமக்கு இங்க அவுட்புட் என்ன, 1 2 3 4 5. அப்ப இந்த ஜேல ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கா. ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 1 பிரிண்ட் பண்ணிடலாம். ஜே ஈக்குவல் டு 2 இருக்கும்போது ஜே பிரிண்ட் பண்ணிடலாம். ஜே ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஜே பிரிண்ட் பண்ணிடலாம். அப்ப என்னது, இந்த பெர்சன்டேஜ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஜே பிரிண்ட் பண்ணிடலாமா. ஜேயோட ஆன்சர் இங்க சப்ஸ்டிட் ஆகும். உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 1 பிரிண்ட் ஆயிருக்கும். திருப்பி ஜே ஈக்குவல் டு 2 இருக்கும்போது 2. கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன சொன்னேன், 5th ரோக்கு சொன்னேன். 5th ரோ பிரிண்ட் பண்ணும்போது லாஜிக் உங்களுக்கு கிடைச்சிட்டு. இந்த லூப்பை மட்டும் பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்றோம், நியூ லைன் கேரக்டருக்கு வந்துடுறோம். பிரேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சாரி, அடுத்த ஃபார் லூப்புக்கு அடுத்த இதுக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு போகும். நேரா கோடிங் பார்த்துடலாமா. அதே கான்செப்டை ப்ராசஸ்ல எழுதிருங்க. அதுதான் உங்களுக்கு அவுட்புட். சாரி, இதை ப்ராசஸிங் அப்படியே எழுதிட்டீங்கன்னா கோடிங் அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு என்ன, டு பிரிண்ட் ஹாஃப் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் இன் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இது ரோஸ்க்கு டிக்ளரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணி கொடுக்கும் மெமரியில். அடுத்தது என்னது, என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லி வெயிட் பண்ணும். இது இன்புட் கொடுக்கும்போது என்னென்ன ரோஸ்னாலும் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 நம்ம கொடுத்துப்போம். அப்போ அவுட்டர் லூப்ல ஒரே ஒரு ட்ரேசிங் வந்து இதுக்கு மட்டும் கொடுத்துருவோம். ரோஸ் ஈக்குவல் டு 3க்கு மட்டும் ப்ராசஸ் பார்ப்போம். 3 அப்போ உள்ள நுழையும் போது ஐ ஈக்குவல் டு 1 ஜே ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 1 ஜே ஈக்குவல் டு 1. அப்ப பாருங்க, ஐ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ, 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 3, கண்டிஷன் ட்ரூ. ஜே ஈக்குவல் டு 1. அப்ப ஜேயும் ஐயும் கம்பேர் பண்ணும், ஈக்குவல் ஓகே, உள்ள வந்தாச்சு. ஜே வேல்யூ சப்ஸ்டிட் ஆகுது. என்ன ஆன்சர்னு 1. நவ் ஜே ஈக்குவல் டு 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த பிரேஸ்க்கு வந்திருக்கோம். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, 2 ஆகும். அப்ப செக் பண்ணும், ஜே லெஸ் தென் கேட்கும், இல்ல கிரேட்டர் தென். லூப் போட்டு வெளியே வந்துடுவோம். அடுத்த லைன் நியூ லைன் கேரக்டர், கர்சர் இங்க வந்துடும். அடுத்த லைன் என்னது, இதை ரீச் பண்ணுவோம். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, நவ் 2ன்னு இருக்கும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு செக் பண்ணும், ஐ 2 லெஸ் தென் ரோஸ். ஆமா, கண்டிஷன் ட்ரூ உள்ள வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இனிஷியலைசேஷன் நடக்குது. ஜே ஈக்குவல் டு 1.
திருப்பி ஜே வந்து எதை கம்பேர் பண்ணும், 2ஓட சின்னதான்னு காமிக்க. ஆமா சின்னதுதான். உள்ள வந்தாச்சு. பிரிண்ட் பண்ணுமா? ஜேயோட வேல்யூ என்ன? 1 பிரிண்ட் ஆகும். அடுத்தது லூப்பிங் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். I ஈக்குவல் டு ஜே, சாரி ஜே ஈக்குவல் டு 2. 2வும் ஐயும் லெஸ் தென் கேட்கும். ஈக்குவல்னாலும் லூப்புக்குள்ள போறோம். அப்ப மறுபடியும் என்னது? ஜேயோட வேல்யூ 2. பக்கத்துல ஸ்பேஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, இங்க 2 பிரிண்ட் பண்ணிட்டு இங்க வெயிட் பண்ணோம். ஏன்னா ஸ்பேஸ் இருக்குது, அதனால ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்டிங் நடக்குது. அடுத்தது பிரேஸ் ஜே ஈக்குவல் டு 3. அப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. ஜே லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ, கிரேட்டர் தென்னா மாறிட்டு ஜே. லூப் விட்டு வெளியே வந்துடுறீங்க. நியூ லைன் கேரக்டர் நடக்குது. இங்க வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது ரீட் பண்ணுவோம். இது பிரேஸ் ரீட் ஆனோன்னு என்ன நடக்கும்? ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது 3. அப்ப 3யும் 3யும் ஈக்குவல். அப்ப உள்ள போய் வந்தாச்சு. அப்ப இனிஷியலேஷன் என்ன நடக்குது? ஜேயோட வேல்யூ 1. ஜேயோட வேல்யூ 1. அப்ப கண்டிஷன் செக் பண்ணுது, ரெண்டும் ஈக்குவல். அப்படிதாச்சு. லெஸ் தேனான்னு கேக்குது. ஜே வந்து லெஸ் தேனா, ஐ வந்து என்னது? 3. ஐ 3யோடையும் 1ஓடையும் கம்பேர் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தாச்சு. என்ன பண்ணும்? இப்போ ஜேயோட வேல்யூ என்ன? 1 இங்க பிரிண்ட் ஆகும். ஸ்பேஸ் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்க வந்துடும். திருப்பியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப ஜேயோட வேல்யூ 2. 2வும் ஐயும் கம்பேர் ஆகும். கண்டிஷன் ட்ரூ. சின்னது தானே? உள்ள வந்துட்டோம். அகைன் என்ன பண்ணுவோம்? ஜே வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஜே வந்து ஸ்பேஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா, 2 பிரிண்ட் ஆயிரும். இங்க கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் டூ தி ப்ராசஸ். அப்போ வந்து 3 ஜே ஈக்குவல் டு 3. 3 வந்து என்னது? ஹை வேல்யூ என்னது? 3. அப்போ ஜேயோட வேல்யூ 3 ஈக்குவல். திருப்பியும் உள்ள போயிடுறோம். அப்போ இங்க 3ன்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி என்னது? ஜே ஈக்குவல் டு 4. 4ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா ஐ ஈக்குவல் டு 3 இருக்கா, கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு லூப் போட்டு வெளியே வந்துட்டு நியூ லைன் கேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரேஸுக்கு வந்து ஐ ஈக்குவல் டு 4ன்னு மாறும். 4 வந்து ரோஸோட கிரேட்டர். லூப் போட்டு வெளியே வந்துருவோம். அப்போ கரெக்டா பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வருதா? அப்போ நீங்க லாஜிக் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரோஸுக்கு இந்த டயக்ராமுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரேசிங் கொடுத்துடணும். நீங்க என்ன கோடிங் எழுதினாலும் ஜஸ்ட் வந்து மெமரி அலோகேஷனை வச்சு ஐல என்ன இருக்கு ஜேல என்ன இருக்குன்னு மெமரி அலோகேஷன் வச்சு உங்க ட்ரேசிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்ட். உங்க ப்ரோக்ராம் கன்ஃபார்மா கரெக்ட். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுச்சா? வெளியே வந்தோன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு மெயினாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.